the most respected chief guest of this evening, the cine actor, cricketer, flooded with the love of all our students, Honorable beloved Srikanth Ji avargale. The other special guest of this evening, most respected our Govindaraj IAS, Commissioner of Income Tax, who is our well-wisher and close friend of our family people. Another special guest of this evening, newly joined as a Commissioner of Police of Madurai City, the most honorable and respected Thru A. Pari IPS avargale. The other beloved members of the trust, my dear son M.C. Abhilash and M.C. Abhinath, the director and joint director of the trust, Madam Principal Helen Marcus, and the other principals, Madam Matsala of College of Education, Madam Sujata of the principal of Kyun Mira International Schools, the other dignitaries on the stage, my beloved friends, the formal principal and the other professors from our B.Ed colleges, our sister concerns, and our respected friend and philosopher Ganesan, Assistant Commissioner, sir, my brother Kannuchami, and there are so many other respected relatives and friends, and most respected my parents and my dear students. Let me not take much of your time because the cine star is waiting for you to share all your lovable experiences. Let me not be intervened with those things. But as a chairman, I have certain responsibility. What is being executed and what is being expected by the parents, how we are going to honor all those things. Let me say, before that, being a chairman, of course, on behalf of the trust, let me welcome all the dignitaries. The most respected guest, Srikanth, ஆளுமையின் தடை மாறாமல் தன் தனித்தன்மையில் திரைக்கலையில் வளர்ந்து வந்தவர். ஏப்ரல் மாதத்திலும் இவர் பக்கம் வசந்தம் பூக்கும். வாழ்வின் நடைமுறையில் நட்புக்கு புது வர்ணம் அடித்தவர். நம் மனசெல்லாம் மனம் பரப்ப வந்திருக்கிறார். நேரங்கள் ஓடும் வாழ்வின் பாதையில் நேர்மையாக ஓடுபவர். மன்றங்கள் வைத்து ரசிகர்களை வளர்க்காமல் ரசிகர்களை வைத்து மன்றங்களை வளர்த்தவர். தமிழ் மக்களின் ரசனைகளுக்கு ரசம் கூட்டுபவர். நடிப்பு உலகம் இவரிடம் நட்போடு பழகும். சுறுசுறுப்பு என்றும் குறையாதவர். இவரின் புத்துணர்ச்சியால் நமக்கு புது உணர்ச்சி வரும். இந்த நேரம் உழைப்பிற்கு, அடுத்த நேரம் உழைப்பதற்காக என உறுதி பூண்டவர். அந்த நாள் யாவங்களை இந்த நாள் வருபவர். கிரிக்கெட் ஆசை உங்களுக்கு எல்லாம் மிக முக்கியமான ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அவர் சினிமாவுக்கு முன்பாக தமிழ்நாடு கிரிக்கெட் டீமிலே மிக முக்கியமான பிளேயராக இருந்திருந்தால், அதோடு அவர் வளர்ந்திருந்தால் இந்த நேரம் இந்தியாவினுடைய கிரிக்கெட் டீமிலே போயிருக்கலாம். அவர் திசை மாறி சினிமாவுக்கு வந்து விட்டார். அதற்கும் அவர் காரணங்களை சொல்லுவார், மாணவர்களுக்கு உந்துதலை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கின்றேன். கிரிக்கெட் ஆசை இன்றும் குறையாதவர். நம் மல்லிகை மாநகருக்கு வருகை தந்து மேலும் மனம் சேர்க்க இருக்கிறார். எங்களுடைய மாணவர் செல்வங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்களை இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே உளமாற எங்கள் பள்ளியின் சார்பாக, எங்கள் குழுமத்தின் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். அதற்கு அடுத்தாற்காக பொதுவாக எங்களுடைய பெற்றோர்களும் பொதுமக்களும் எதிர்பார்ப்பார்கள், இது என்ன ஒரு புது காம்பினேஷன், வருமான வரித்துறையிலே ஒருவர்,
காவல்துறையிலே ஒருவர், சினிமா துறையிலே ஒருவர். ஒன்றை மிக மனதோடு சொல்லிக்கொள்ளுவேன், எல்லா துறைக்கும் நாங்கள் வேண்டியவர். ஏனென்றால் நாங்கள் உண்மையானவர்கள், எதையும் மறைக்க வேண்டியதில்லை. இந்த மேடையை பார்த்தவுடனே வருமானத்துறை அதிகாரி நிச்சயமாக கணக்கு போட்டிருப்பார், சந்திரனை பற்றி ஏதாவது குறிப்பெடுக்க வேண்டும் என்று. இந்த மேடையிலே எழுதப்பட்ட செலவுகள் அத்தனையும் ரெக்கார்டில் இருக்கிறது, வகுச்சரோடு வைத்திருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். ஏன் என்று சொல்ல வேண்டால், எதை செய்தாலும் உண்மையாக செய்வோம். அதனால்தான் 1996 வெறும் 100 மாணவர்களை வைத்து 16 ஆசிரியர்களை வைத்து வாடகை கட்டடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று 2400 குழந்தைகளோடு நிரந்தரமான கட்டடத்திலே இன்டர்நெட் வசதியோடு இந்த கட்டிடமும் எங்கள் பள்ளியும் வளர்ந்திருக்கிறது என்றால், நான் எனக்கு திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது என்று கூட சொல்ல மாட்டேன். உண்மையாக என்னிடம் நேர்மை இருக்கிறது என்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த பெருந்தகையார் கோவிந்தராஜ் ஐஏஎஸ் அவர்களையும், பெயருக்குத்தான் இவர் ஆணையாளர், ஆனால் ஆணையிடாமல் அன்பாக வசூலிக்கக்கூடியவர், கண்ணியத்தின் முனையில் மழுங்காதவர், இணக்கமான இதயம் கொண்டவர். வார்த்தைகளால் இவரை வளைக்க முடியாது. எளிமையோடு பழகும் குணம் இவரிடம் வலிமையாக இருக்கிறது. பணம் புழங்கும் துறையில் இவர் நல்ல மனங்களோடு புழங்கிக் கொண்டிருக்கின்றார். வாழ்வின் உள்ளதங்களை தன் அனுபவத்திலே அறிந்து கொண்டவர். கல்வியின் பால் சிறந்த கவனம் உள்ளவர். மக்களின் அடிப்படை வாழ்வுக்கு வரி பணம் அவசியம் என்பதை தெளிவாக உணர்ந்தவர். கண் விழித்து உழைப்பதிலே வெற்றிகள் எட்டப்படுவதில்லை, கருத்து விழிந்து உழைப்பதில்தான் வெற்றிகள் மறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்தவர். வரிகளை எண்ணி வாங்குவதைப் போலவே வார்த்தைகளையும் நளினமாக எண்ணி பேசுவார். ஒரு துறையின் தலைமை எப்படி இயங்க வேண்டும் என்பதை இவரிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை போன்று எங்களுக்கு தோன்றுகிறது. ஐயா கோவிந்தராஜன் ஐஏஆர்எஸ் அவர்களை எங்கள் குழுமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து பெருந்தகையார் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றவர். நம்ம தூங்காத மதுரையினுடைய மக்களை தூங்க வைத்துக் கொண்டிருப்பவர், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர், மரியாதைக்குரியவர் பாரி ஐபிஎஸ் அவர்கள். மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன், அவ்வைக்கு அழியா புகழ்கனி நல்கியவள் அதியமான். பரம்புமலை தலைவன் பழைய பாரி, போலீஸ் துறையின் பிரம்புமலை தலைவன் இந்த புதிய பாரி. காட்டினிலும் மேட்டிலும் நாடெல்லாம் நின்றொழிக்கும் மதுரையின் அமைதியிலும் பங்கெடுத்து நிலைநாட்டுவதை நிமிடமும் உழைப்பாக கொண்டவர் நீங்கள். வாரி வழங்கும் பாரியை விடவும் மதுரையினுடைய தூய்மை அளிக்க நினைக்கும் கும்பலை ஓடி ஒளிய வைத்தவரே. மதுரை என்னும் மலையை செதுக்கி ஒரு அழகிய சிலையாக மாற்றியமைக்க மாற்றம் பெற்று வந்தவரே. எங்களையின் ஏற்றம் உங்களின் கைகளில். குற்றங்கள் கண்டு சீற்றம் பெற்று பொங்கி எழும் மதுரை காவல்துறையின் சுனாமியை நீங்கள் என்று உங்களையும் இந்த குழுமத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்து எங்களது கல்வி குழுமத்தினுடைய என்ன செய்திருக்கிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பகிர்ந்து கொண்டு விடைபெற ஆசைப்படுகின்றேன். இந்த அரவிந்து பள்ளியிலே 96 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி 2006 கல்வியியல் கல்லூரியை ஆரம்பித்தோம். 4 பேட்சுகள் சென்று விட்டார்கள். 4 பேட்சுகளுமே 93 முதல் சென்டம் வரைக்கு வாங்கியிருக்கிறோம். கடந்த முறை ஸ்டேட் லெவல்ல 9வது ரேங்க் எங்களுடைய பள்ளி வாங்கியது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய பள்ளியிலே புதிதாக ஒவ்வொரு வகுப்பிலுமே ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்த முறை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் நாளடைவில் அந்த பள்ளி முழுவதும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது மிக விரைவில் நடைபெறும் என்பதை என்னுடைய பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி எங்களுடைய அடுத்த நிறுவனமாகிய
கியூன் மீரா இன்டர்நேஷனல் ஸ்கூலை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த கட்டிடங்கள் நிறைவு பெற்று விட்டன. அந்த கட்டிடங்களுடைய பெருமைகள் எல்லாம் எங்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடம். அந்த கட்டிடங்கள் முழுவதும் ஏர் கண்டிஷன் வசதியோடு பொருத்தப்பட்டுள்ளது. நோ காமன் ஷேரிங் வால் பிட்வீன் த கிளாஸ் ரூம் என்ற கான்செப்டோடு வைத்திருக்கின்றோம். அங்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூமுமே 46 கிளாஸ் ரூம் கட்டு முடித்து விடப்பட்டது. ஒவ்வொரு கிளாஸ் ரூமுமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான். கனெக்டிவிட்டி, digital cameras and computer equipments, and மேலாக we have a centralized knowledge center where the entire encyclopedia for all the subjects starting from the KG to +2 we are having an agreement with EDUCOM and we are establishing all those facilities in those schools. Suppose in a classroom there is a teacher who wants something about a certain subject, immediately she can connect with the knowledge center, and knowledge center will broadcast the relative subjects through the connectivity, and simultaneously the student can learn from that media plus the teacher's version. Such a facilities we have created. I believe that it is going to be a great opportunity for the children of tomorrow. Why I have created that international school for such a facilities? Let me say that I, being a professor of the management studies in Madurai Kamaraj University, what I observed from my students, they are basically very knowledgeable and intelligent, but they are not able to communicate or deliver well in English. So I feel that there should be certain input in the school level to have your communication ability. Such things could be possible only such a centralized board of CBS syllabus, that to fully, of course, the student has to be trained in the English language. So that has motivated me to have such a concept, and I developed, and it is going to be launched in a very short span of time. It is scheduled on 3rd of April. The most respected Madurai, the chemical minister Muka Alagiri sir is honorably accepted our invitation, and he is going to preside over for the inaugural functions along with the other dignitaries. Our most respected, heartfelt and well-wishers Kavi Arasu Vairamuthu is also going to be with us, and the industrialist, the renowned industrialist, and the people of ethics and morals, and he is a proven and the successful entrepreneur, that is the great Karumuthu Kannan sir is also going to be with us on the inaugural day. And mostly I could say that there is a special guest, and he has given his consent yesterday, that is Dato Saravanan from Malaysia, who is the external affairs minister of Malaysia government, is also concerned to be with us on the inaugural functions. So it is going to be scheduled on April 3rd. I request all the parents and the students be with us on the great inaugural day of our Kyun Mira International School on this stage. Sir, the people of on the stage, what has been achieved, I would say that it is a very transparent, very openness, the hard work, the sincere efforts of the Guruji Education Trust members might be headed by me, and both of my sons are doing extremely well on looking on the purpose of the business. I would say that the purpose is providing quality education at an affordable cost. We are able to balance between these two. We could able to do the best services, and I would recognize that our school is one of the leading school in Madurai, and our parents are highly satisfied what has been offered with our school facilities, and I believe that in future the support of my parents and the students, we will do much more than what has been executed today. With this hope, let me say that it is a great opportunity. எல்லாருக்கும் மேலாக ஒன்றே ஒன்று சொல்லுவேன். நேற்று மாலை 4 மணிக்கு நான் இதே மேடையிலே அலங்காரம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நின்றேன்.
மழை 2 மணி நேரம் கொட்டி தீர்த்து விட்டது. இந்த மைதானத்தை மாறுபடுவதற்கு எனக்கு 3 மணி வரைக்கும் ஆனது. 3 மணிக்கு தான் இந்த இடத்தை விட்டே போனேன். அவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த மைதானத்தை சீருண்டோ. இறைவனிடம் ஒன்று வேண்டினேன். நான் செலவழித்தது வீணாகும் என்று இயங்கவில்லை. எங்களுடைய 2000 இதயங்கள் இயங்கக்கூடாது என்பதற்காக இன்று மழை வராமல் வரனை காத்து தர வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன். அற்புதமான இறைவன் நல்லவர்களுக்கு என்றுமே கருணை காட்டுவார் என்பதை நிரூபித்து விட்டார். உங்கள் சார்பாக, எங்கள் நிறுவனத்தின் சார்பாக எல்லாம் உள்ள இறைவனுக்கு இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்கள் மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலை ஆழ்த்திய இறைவனுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. We cordially invite a creative and dynamic engineer, MC